ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவந்தி சமையல். வீட்டில் எப்படி ரொம்ப சுவையான கிறிஸ்பியான கேஎஃப்சி சிக்கன் ஃப்ரை எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கே நான் 1 kg அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் பவுடர் என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தூள் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவு சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, 50 கிராம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப சால்ட்டு. அடுத்ததாக லிக்விட் ஐட்டம் பார்க்கலாம். தயிர் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், 150 பால் எடுத்திருக்கேன், ஒரு எக்கை நல்லா உடச்சிட்டு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இப்போ செய்முறையை பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 100 கிராம் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா 150 கிராம் போல் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தாச்சு. அது கூடவே முட்டையையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம் போல் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சர் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண சிக்கனை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு கோட் பண்ணி அப்படியே 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கறியில் சிக்கனில் அதனுடைய காரம் உப்புலாம் நல்லா இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் 1 கப் அளவு மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அளவு சோள மாவையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் மசாலா நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாவு. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்தாச்சு. நல்லா ஜூஸியாக அதனுடைய காரம் உப்பெல்லாம் சூப்பராக இறங்கியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா மாவில் சிக்கனை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 கோட்டிங் கொடுக்கணும். நான் 2 கோட்டிங்கோடு நான் முடிச்சுக்க போகிறேன். இது போல் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டிப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இப்போ நல்லா கோட் பண்ணியாச்சு. மாவை நல்லா தட்டி விட்டுட்டு நார்மல் வாட்டரில் லைட்டாக அப்படியே டிப் பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா டிப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நான் இன்னொரு கோட்டிங் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதம் இருக்கிறதையும் இது போலவே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் சன்லைண்ட் ஆயிலை நான் சேர்த்துக்கிறேன். சன்லைண்ட் ஆயில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம். பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நான் சேர்த்தாச்சு. எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சிக்கலாம். போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சாவது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இது வேகிறதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம சூடாக பரிமாறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் KFC சிக்கன் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸு கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ.